நோய் நொடியை கட்டுப்படுத்தலாம், அரசாங்கம் உங்களுக்கு ஃபேவராக மாறும், பார்ட்னரை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணினா உங்களுடைய சீனியர்ஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. வசந்தமான வாழ்க்கை ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தும். கண்டிப்பாக இந்த 17 நாட்களில் என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க அதில் ஜெயிக்கலாம். வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. இந்த ஏப்ரல் 2025 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு இது. நம்மளே ரொம்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது வந்து விருச்சிக ராசி. காரணம் என்னன்னா, இந்த சனி பேச்சில் 5ஆம் வீட்டில் சனி இருக்காரு. 5ஆம் வீட்டில் சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கரன் சேர்க்கை பெரிய கிரேட் இல்லை ஆக்சுவலி, பட் இட் இஸ் மேனேஜபிள். ஏன்னா அந்த வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறது நல்லது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்து தொழில்ஸ்தானாதிபதி, புதன் வந்து லாபஸ்தானாதிபதி. தொழில்ஸ்தான லாபஸ்தானம் சேர்ந்து உங்களோட 5ஆம் வீட்டில் தன் சொந்த வீட்டை பார்க்குறான். கூட சுக்கரன் சேர்றான், அவன் வக்கரமா இருக்கான், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். புதனே வக்கரமா இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சனி ராகு இருந்து இதனுடைய பவரை கொஞ்சம் குறைக்கிறான். இது 5ஆம் வீடு. இதை தவிர விருச்சிக ராசிக்கு ராசியை செவ்வாய் வந்து 9ஆம் வீட்டில் நீசம் அடைகிறான். 80% பெட்டர், ஒரு 20% நல்லா இல்லை. 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு எக்ஸ்ட்ராடினரி, சந்திரன் செவ்வாய் சாரம். அப்போ என்ன நம்மளே இந்த பாயிண்ட்டை வந்து நான் 2 பட்டை பிரிச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தை ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியும் 13க்கு பிறகு ஒரு மாதிரியும். காரணம் 5 கிரகங்கள் மீனராசியில் எனக்கு தெரிஞ்சு நான் ஜோசி பார்க்க ஆரம்பித்த காலத்துல இருந்து பார்த்த ஞாபகம் இல்லை. அதுவும் சனி ராகு மீனராசியில் சேர்ந்திருக்கவே முடியாது. ஏன்னா 18 வருடங்களுக்கு ஒரு மாதிரி ராகு பேச்சு அடைகிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்ரி 18 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ராகு இந்த வீட்டுக்கு வருவார்னா, எவ்ரி 30 இயர்ஸ் சனி இந்த வீட்டுக்கு வருவார்னா, 2 கோயின்சிடன்ஸ் ஆகுது. அனைவரும் 150 வருஷம் கழிச்சு. அப்ப 150 இயர்ஸ்க்கு பிறகுதான் இன்னொரு முறை சனி ராகு வந்து உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு வரப்போறா. அது கடுமையான புத்திர தோஷத்தை கிரியேட் பண்றான் அங்க சூரியன் இருக்கிறனால. அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நீங்க வருத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். இந்த 30 நாட்கள், அந்த 30 நாள்ல செகண்ட் ஹாஃப் பயப்படாதீங்க. காரணம் சூரியன் பயிற்சியான பிறகு சூரியன் 6ஆம் வீட்டில் உச்சமடைகிற பொழுது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, இந்த சனி, புதன், சுக்கிரன் அது ஓரளவுக்கு இன்பகரமான பொழுதுபோக்காக மாறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ஆக நம்ம 2 பாட்டை பிரிக்கிறோம். முதல் பாட்டு நல்லா இல்ல, 2வது பாட்டு பியூட்டிஃபுல்லாக சொல்ல போறோம். எப்படி என்னதுன்னு நான் சொல்றேன். அதற்கு நம்மளே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பாருங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு நான் ரொம்ப தேவைப்படுவேன். எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க, மந்த்லி ப்ரெடிக்ஷன் பாருங்க, குரு பேச்சு, ராகு பேச்சு பாருங்க, சனி பேச்சு பலனை திரும்ப பார்ட் பிரிச்சு கொடுத்துருப்பேன் பாருங்க. எதற்காகனா 5ஆம் வீட்டில் சனியும், 4ஆம் வீட்டில் ராகும், 10ஆம் வீட்டில் கேதுவும், 8ஆம் வீட்டில் குரு இருக்கிற பொழுது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கோ, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வருத்தமே ஏற்படுறதுக்கோ, நீங்கள் வருத்தத்துக்கு தொழிலில் உள்ளாகிறதுக்கோ, பண விருத்தி இல்லாமல் போறதுக்கோ, குடும்ப விருத்தி இல்லாமல் போறதுக்கோ, நெக்ஸ்ட் 1 year இஸ் டஃபஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ கவனமாக போகணும். நான் வந்து பாசிட்டிவா உங்களை நான் கைடு பண்ணிடுவேன். அதனால என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை, மனத்தெளிவின் தரும். என்னோட தொடர்ந்து வருங்க, நம்ம பலனுக்குள்ள போவோம். இந்த முதல் 13 நாட்கள்ல உங்களுக்கு வந்து குழந்தையில தொட்டு தொந்தரவு வரும்னு சொன்னேன். பெயர் புகழ் மரியாதைக்கு சங்கடம் வரும். அரசாங்கம் உங்களை பகையாக்கும், அல்லது அரசாங்கம் உங்களை கேள்வி கேட்கும், அல்லது முக்கியமான உங்க உடம்புல எது முக்கியம், எது ஆல்ரெடி வலிச்சிட்டு இருக்குது அது இன்னும் வலிக்கும். உங்க தொழில் எது முக்கியம், அந்த தொழில அடிக்கும். இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணினா உங்களுடைய சீனியர்ஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. காரணம் சூரியனா சீனியர்ஸ், உங்களை அதிகாரம் பண்றவங்க தான் சூரியன். நம்ம உடம்புல சூரியனா தலை, நம்ம தலையில தான் வந்து பிரெயின் இருக்கு. பிரெயின் தான் தலைமைச் செயலகம், அந்த செக்ரட்டரியேட் ஆஃபீஸ். அதுதான் நம்ம மொத்த உடம்பையும் நம்மளை இயக்குது. அப்போ எங்க கை வைக்கும்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் ராகு சேர்ந்துச்சுன்னா முக்கியமானது எதுவோ உங்களுக்கு அங்கே தொந்தரவு பண்ணும், தலையே வலிக்கலாம். அப்போ குவைட்டா இந்த 13 நாட்கள் தொடர்ந்து கடந்து போயிருங்க. குழந்தைகள் தொட்டு கவலைப்படாதீங்க. அரசாங்கத்தோட எந்த வம்பு வழக்கும் வச்சுக்காதீங்க. தைரியமாக எந்த தவறான முடிவும் எடுக்காதீங்க. அடுத்த பாயிண்ட். ஆனா அதே டைம்ல 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு என்ன பண்ணுவான், தொடர்ந்து லாபத்தை தர்றான், தொடர்ந்து பணத்தை தர்றான், தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளால் வச்சுக்கிறான், கணவன் மனைவி வாழ்க்கை ஓரளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கான், மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு. நான் சொல்றது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் என்பங்களே ஒரு எளிதாக வாழ்க்கை எடுத்துட்டு போறதுக்கான வழிகாட்டுதல். உங்க ஜாதகத்தை நன்றாக இருந்துச்சுன்னா நான் சொன்னது அப்படியே நடக்கும். உங்க ஜாதகம் தப்பா இருக்குது, நீங்க ஒரு பெரும் பள்ளத்தில் விழுந்து கிடக்குறீங்க. நான் விழுந்து கிடந்தேன் பெரும் பள்ளத்துல, 10,000 அடி பள்ளத்தில் விழுந்துட்டேன். அங்க நல்ல நேரம் வந்தா என்ன போது நினைச்சுக்கிறீங்க, பாம்பும் என்னை கடிக்காம இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையை தொட்டு தான் எல்லாமே நடக்கும். நம்ம நல்ல நேரத்துக்கு வந்து நல்ல தசாபுத்தி மாறி போச்சுன்னா வாழ்க்கை மாறி போயிடும். இப்போ எனக்கு தசாபுத்தி மாறி போச்சு, வாழ்க்கை மாறி போச்சு. அந்த தசாபுத்தி மாற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பிளான் பண்ணணும், கரெக்டாக நகரணும். ஒரு சில டைம் சனிகினி தப்பா இருந்துட்டாருன்னா 2 வருஷம் 2 வருஷம் நல்லா இல்லைன்னா பொறுமையா இருக்கணும், தாக்கு பிடிக்கணும், கடந்து போகணும். என்னைட்ட மென்டரோட டிராவல் பண்ணுங்க. we need mentors, we need குரு. அந்த காலத்துல ராஜாக்கள் கூட என் குரு வச்சுட்டாங்க. குருவை கேட்பாங்க, போருக்கு போலாமா வேண்டாமா, என்ன முடிவு எடுக்கலாம், இந்த பஞ்ச காலத்தை என்ன செய்யலாம், தொடர்ந்து மழை பெய்யுது என்ன செய்யறது, இந்த மாதிரி முடிவுகளை குருவெல்லாம் கேட்பாங்க. அவர் ஒரு ஐடியா சொல்லுவார், ஜாதகத்தை வச்சு சொல்லுவாரு, சைக்காலஜில சொல்லுவாரு, மன ரீதியா சொல்லுவார். ஏன்னா அனுபவம் பெற்ற அறிவாளி தான் குரு. அப்ப எனக்குலாம் 40 வருஷம் அறிவு இருக்கு. எனக்கு மனதை பத்தி தெளிவா தெரியும். யாரை வேணாலும் புரிய வச்சிருவேன், யாரை வேணாலும் நான் புரிய வச்சிருவேன், எப்பேற்பட்டாலும் புரிய வச்சிருவேன். புரியவே வைக்க முடியாத ஆட்கள் இருக்காங்க. நானே கூட பழகிட்டு இருக்கேன். ஒரு சில இடத்துல அவங்க கிரேட்டா இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, காலப்போக்கில் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில சப்ஜெக்டை தொடவே முடியாது, ஒரு சில டைம் அவங்களே அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அப்படி ரொம்ப உங்க பக்கத்தில் இருக்க ஃபயர் ஆகலாங்கிறா,
நீங்கள் கடந்து போங்க, கடந்து போய் ஜெயிங்க. யார் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கடவுள், யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க உங்களுக்கு நோய் மாதிரி. ஸோ உங்களை என்கரேஜ் பண்ணுற கடவுளோட ட்ராவல் ஆகணும் இந்த அடுத்த ஒரு வருடத்திற்கு. ஸோ இப்போ அடுத்த 17 பாயிண்ட் நான் போகிறேன். அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போது, அடுத்த ஒரு 17 நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இந்த 17 நாட்களில் நண்பர்களே சூரியன் பயிற்சி அடைஞ்சாரு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு. செவ்வாய் தொடர்ந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் நீசமாக தான் இருக்காரு. அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாங்க, ஜெயிக்கலாம், எடுக்கிற முடியல ஜெயிக்கலாம், எதிரியை கட்டுப்படுத்திடலாம், போட்டியில் ஜெயிக்கலாம், நோய் நொடியை கட்டுப்படுத்தலாம், அரசாங்கம் உங்களுக்கு ஃபேவராக மாறும், பார்ட்னரை மேனேஜ் பண்ணிக்கலாம், லைஃப் பார்ட்னரை மேனேஜ் பண்ணிக்கலாம், நண்பர்களோட நல்லா இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கேளிக்கைகளோடு இருக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், லாபம் சம்பாதிக்கலாம், பெருத்த வெற்றியை அடையலாம், மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடைய முடியும். இதை வந்து இப்போ மட்டும் நினச்சிக்காதீங்க, மே 31 வரைக்கும் இந்த பலன் தொடரும். எக்ஸ்ட்ராடனரியான 17 நாட்கள். இந்த 17 நாட்களில் பணம், புகழ், மரியாதை, குழந்தைகள், வெற்றி, வசந்தமான வாழ்க்கை. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஏன் ஸ்டூடெண்ட் போய் சொல்கிறேன்னா, இது ஏப்ரல் மாதம், மே மாதம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்கூல் மாறணும், காலேஜ் மாறணும், ப்ரொமோட் ஆகணும், எக்ஸாம் எழுதணும், கண்டிப்பாக இந்த 17 நாட்களில் என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க அதில் ஜெயிக்கலாம். நினச்ச இன்ஸ்டியூஷன் போயிடலாம், நினச்ச மார்க் எடுத்தலாங்கிற மாதிரி ஒரு அற்புதமான 17 நாட்கள். பிறகு நீங்கள் ஜாப் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கணும், கிடைக்கும். இடம் மாறலாம், மாற்றிக்கலாம். என்ன கேட்டால் இடம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இடம் மாறிக்கொள்ளுங்கள் பிஃபோர் மே 31. எதற்காக சொன்னால், அஷ்டம குரு வந்து நல்லா ஸ்விங் ஆரம்பிக்கிற பொழுது அது வந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்கும். அந்த ஜூன் மாதத்துக்கு முன்னால் ஜஸ்ட் மூவ் அஹெட், அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சனி ராகு இதெல்லாம் மாற பொழுது நீங்களும் மாறிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் புது இடத்துல கம்மியாக இருக்கும். எதுக்கும் ஜாதகத்தை பாருங்க, நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க, நல்ல கைடு பண்றான்னு பாருங்க. மென்டர் வி நீட். ஐ எம் மென்டர். ஆக்சுவலி எனக்கு வழி தெரியும், வழி தாங்க தெரியும், தாங்கி ஜெயிக்க தெரியும். எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, வலிக்குது. என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால, வலிக்குது. ஆனா என்னுடைய பிலாசபி என்னன்னா, மாமரம் இருக்குல்ல, மாங்கொட்டை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நாளாகும் முளைக்கிறதுக்கு. ஆனா 200 வருஷத்துக்கு அந்த மாமரம் இருக்கும். வருஷத்துக்கு 1000, 2000, 10,000 மாம்பழம் கூட தரும். அது மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க அந்த மாமரம் மாதிரி அவங்க கொஞ்சம் லேட்டா முளைப்பாங்க. ஒரு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். வேற உருவமா வருவாங்க, செல்வாக்கா வருவாங்க, செல்வமா வருவாங்க, பாதுகாப்பா வருவாங்க, நம்முடைய ஆழ்ந்த அறிவா வருவாங்க, நம்முடைய இன்ட்யூஷன்ஸா வருவாங்க, கடவுளா வருவாங்க, பியூட்டிஃபுல்லா வழி நடத்துவாங்க. யாரையும் நம்ம இழப்பதில்லை. அப்பாவை இழப்பதில்லை, அம்மாவை இழப்பதில்லை, மனைவியை இழப்பதில்லை. அன்புள்ள சொந்தங்கள் என்னைக்கும் உயிரோடு இருக்கிறதா அர்த்தம். அவங்க நம்மளுக்குலாம் வந்துட்டாங்கன்னு அர்த்தம், நம்மளை வழி நடத்துவாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சித்தாந்தங்கள் எங்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கும் வாழ்க்கைக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா எங்கிட்டலாம் பேசிட்டு அந்த இழப்பு உங்களுக்கு ஏற்படலன்னு நான் உங்களை நம்ப வச்சிருவேன். அது பெரிய வெற்றியா மாறப்போகுதுன்னு நான் நம்ப வச்சிருவேன். அதாவது இருந்து காப்பாத்துறவங்க இறந்தும் காப்பாத்துவாங்க, இருந்து காப்பாத்துறவங்க இறந்தும் காப்பாத்துவாங்க. இந்த மாதிரிலாம் என்னால பியூட்டிஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு தர முடியும். நீங்க அஸ்ட்ராலஜி கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கல, எனக்கு மேல் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன். நம்ம ஜாதகத்தை ஒரே வாரத்தில் பார்த்துடலாம். உங்களை கைடு பண்ற அஷ்டம குருவில் நீங்க சிக்கிடுவீங்க. ஒரு டஃப்பான நெக்ஸ்ட் 1 இயர், இந்த டஃப்பான நெக்ஸ்ட் 1 இயர்ல நான் உங்களுக்கு ரொம்ப பயன்படுவேன். அழகா பிளான் பண்ணி அடுத்த 1 வருஷத்தை அஸ்ட்ராலஜியில் எடுத்துட்டு போயிடலாம். தியானம் கத்துக்கலாம், ஃப்ரீயாகவும் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து வெற்றி பிளான் வச்சிருக்கோம். பாலாஜி பிளான் ஒன்று வந்து ஒரு 30-35% மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறோம். அதுல வந்து 100 மடங்கு மன தெளிவு, மன உறுதியும் ஒரே மாசத்துல அடையலாம். ஒரே வருஷத்துல 5 மடங்கு ஜெயிக்கலாம், 5 வருஷம் இலக்கை அடையலாம். இன்னும் எக்ஸ்ட்ரீமா லக்ஷ்மி மெடிடேஷன் ஒன்று பண்றோம், லக்ஷ்மி பிளான். அது வந்து பில்லியனர் லைஃப், உலகத்தையே ஆள்ற அளவுக்கு நீங்க மேல வந்துடலாம். எக்ஸ்ட்ரா கிரேட் லைஃப். இந்த மாதிரி பல வகையாக நம்ம தியானம் கற்றுக் கொடுக்குறோம். கடவுளை நீங்க புரிந்து கொள்ளலாம். கடவுளா மாறதில்ல, கடவுளை ஃபீல் பண்றது, உங்களே உலகம் கடவுளா பார்க்க வைக்கிறதா இந்த தியானம். வழியை தாங்க பழக்குவதில்ல, வழியை வென்று காட்டுவதுதான் தியானம். வெற்றி அடையதான் தியானம், நிம்மதி அடைவதான் தியானம், சந்தோஷம் அடைவதான் தியானம், வாழ்க்கை எளிதாக வாழ்வதுதான் தியானம். நல்ல கணவனா வாழணும், நல்ல மனிதனா வாழணும், நல்ல அப்பாவை வாழணும், நல்ல நண்பனாகவும் நல்ல பார்ட்னர், ஒரு மரியாதைக்குரிய மனிதனாக வாழ்வதற்கான வழிகாட்டுதல் தான் தியானம். ஸோ நல்லபடியாக உங்க ஜாதகத்தை நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் போய் பாருங்க, அல்லது மென்டரை பிடிங்க. யாருமே கிடைக்கல, எனக்கு மேல் பண்ணுங்க. வித்தின் வீக் நம்ம பேசலாம். என்ன காரணம், அஷ்டம குரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆயிரும். நீங்க மே 31க்கு முன்னால யூ மஸ்ட் பி ரெடி. அதர்வைஸ் இந்த வருடத்துல 2வது பகுதி ரொம்ப டஃபா இருக்கும். ஃபைன். நன்றி.